Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆக்சுவலி இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கார்டு செக் பண்ணணும், எந்த டைமில் செக் பண்ணால் நமக்கு எக்ஸாக்டாக ரிசல்ட் தெரியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு எதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தோன்னா அது பாசிட்டிவ்னும் சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயந்தான், எனக்கு இந்த டேட்டில் இருக்குது சிஸ்டர், நான் எப்போ செக் பண்ணட்டும், எனக்கு இர்ரெகுலர், இது ஓவுலேஷன் அப்படின்னு எனக்கு நிறைய டெக்ஸ்ட் வந்தது. மெயினாக இன்ஸ்டாவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதை பற்றி தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டே இருந்தாங்க, தனியாக வீடியோ போடுங்க சிஸ்டர், எங்களுக்கு அது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நமக்கு இர்ரெகுலர் இருந்தால் நமக்கு எப்போ கார்டு செக் பண்ணணும், டேட்டு தள்ளி போய் அதை இர்ரெகுலர் இருந்தால் நமக்கு டேட்டு தள்ளி போகிறதே தெரியாது. ஸோ நம்ம எதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம கார்டு செக் பண்ணுறது எந்த டைமில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு என்றைக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அதிலிருந்து இப்போ நார்மலாக இருக்கிறவங்க அப்படின்னாக்கா, இப்போ ரெகுலராக இருக்குது சிஸ்டர் எனக்கு இர்ரெகுலர் கிடையாதுனாக்கா, நீங்கள் 12லேருந்து 14th டே தான் நமக்கு ஓவுலேஷன் நடக்குது, அதுலேருந்து 2 வீக்ஸ் கழித்து நம்ம கார்டு செக் பண்ணுறோம். இல்லை நமக்கு மிஸ்டு பீரியட், அதாவது நமக்கு அந்த டேட்டு கரெக்டாக வரல அப்படின்னாக்கா 1 வீக் கழித்து நம்ம வெயிட் பண்ணி கார்டு செக் பண்ணலாம். அது நார்மலாக நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் காட்டும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு கூட நமக்கு அங்கே ஹார்மோன் கம்மியாக இருந்தது, இல்லை அங்கே இஷ்யூஸ் இருந்துச்சுனாக்க கூட டிலே ஆகி நமக்கு அங்கே பாசிட்டிவ் காட்டும். ஸோ அவங்களுக்கே அது செம்ம கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ இர்ரெகுலர் இருக்கிறவங்க எப்படி பண்ணலாம், எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓவுலேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போது இர்ரெகுலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு எக்கு ரப்சர் ஆகிறது, அந்த ஓவுலேஷன் நடக்கிறது பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து 20 டேஸ், 18 டேஸ், 17 டேஸ், இல்லைனா 20 டேஸ் ஆகிடும். அப்போ 20 டேஸ் ஆகுது அப்படின்னாக்கா, அதாவது 18 நாள்லேருந்து 19, 20 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 12 to 14 அதுக்குள்ளேயே நமக்கு ரப்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது இவங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகி நடக்கிறதுனால அங்கே எக்கு கரு அங்கே உருவாகிடுச்சு. ஸோ அதை பதியணும், அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். ஸோ அதுக்கு டைமிங் நமக்கு 2 வீக்ஸ் ஆகும். இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நமக்கு காட்டும். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து நம்ம 3 வீக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதாவது இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 20ஆம் தேதி நமக்கு ஓவுலேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இர்ரெகுலர் இருக்கிறவங்க, ரெகுலராக இருக்கிறவங்களும் சரி, இர்ரெகுலராக இருக்கிறவங்களும் சரி, ஓவுலேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது, எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குது சிஸ்டர், அப்போ நாங்கள் காண்டாக்டில் தான் இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு 100% ஷுவராக உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாது, எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இம்ப்ளான்டேஷனுக்கு, அதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே, அதுவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க, இது நான் எனக்கு இந்த மந்த் நின்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஹோப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதிலிருந்து அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா, நமக்கு அங்கே காண்டாக்டில் நம்ம இருந்துட்டோம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு அங்கே சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டுட்டு போகிறது தான் பெரிய விஷயமே. அப்புறம் ஓவுலேஷனுக்கு அப்புறம் சில விஷயம் நம்ம பண்ணி அது இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதையும் நான் எச்சரிக்கையாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள், ஓவுலேஷனுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது, அதே மாதிரி என்ன பண்ணணுங்கிறது. இப்போது நமக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறம் நம்ம 3 வீக்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கார்டு செக் பண்ணலாம். அது வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை சிஸ்டர் அப்படின்னாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ், அதாவது 3 வீக்ஸ் கழித்து இப்போ 50 டேஸ்க்கு மேலே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக்ஸாக்டாக. இப்போ 50 டேஸ்க்கு மேலே எனக்கு பீரியட்ஸ் ஆகலை சிஸ்டர் இன்னும், இல்லை நான் 2 month ஒன்ஸ் தான் நான் பீரியடே ஆவேன் அப்படின்னா, நீங்கள் அதுலேருந்தே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஓவுலேஷன் அறிகுறி இருக்கான்னு பாருங்கள். அந்த டைமில் ஷுவராக காண்டாக்டில் இருந்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டினியூஸாக இருந்துகிட்ருக்கும். அதுவும் எப்படி இருக்கும், எப்படி படுன்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 வீக்ஸ் கழித்து நீங்கள் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இம்ப்ளான்டேஷன் அதாவது கரு பதியும் போது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிட்டா அதிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸ்பாட்டிங் இருக்கான்னு பாருங்கள், ப்ளீடிங் இருக்கான்னு பாருங்கள். ப்ளீடிங்னு சொல்ல முடியாது, அது ஸ்பாட்டிங் தான், ப்ளீடிங் ஆகாது, ஹெவியாக ப்ளீடிங் ஆகாது. ஸோ அதை நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
இம்ப்ளான்டேஷனும் எனக்கு சக்ஸஸ் அதாவது இம்ப்ளான்டேஷன் அறிகுறி இருக்குது சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 7 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வரும். இப்போ இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமும் சில விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி அவகேடோ, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரு விஷயந்தான், அதை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். அவகேடோ மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் பிஃபோர் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஆஃப்டர் ஓவலேஷன் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து கரு அங்கே பதிகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்னா அதுதான். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவிலே நான் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 50 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து 12 to 14 டேஸில் காடிச்சு, அதாவது ஓவலேஷன் சிம்டம்ஸ் தெரிஞ்சு அந்த டைமில் காண்டாக்டில் இருந்தீங்கன்னாக்கா 28 டேஸ் ஆர் 30 டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து கார்டு செக் பண்ணலாம். அதாவது பீரியட்ஸ் ஆன டே 1 day 2 days தள்ளி போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் பாசிட்டிவ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து விஷயமே. நீங்கள் அதை கரெக்டாக இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்படி கால்குலேட் பண்ணுங்கள், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அறிகுறி இருக்கான்னு பாருங்கள். அந்த அறிகுறியிலேருந்தே நம்ம கரெக்டாக எக்கு ரப்சர் ஆகிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே பேண்டேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் எந்த மாதிரி படுது, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது எந்த மாதிரி படுது அப்படின்றது ஓவலேஷன் டைமில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 15 நாள் 20 நாள் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஓவலேஷன் டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 மந்த்துக்குரிய லாஸ்ட்டு 3-4 மந்த்துக்குரிய பீரியட்ஸ் டேட்டை நோட் பண்ணி வைங்க. பீரியட்ஸ் டேட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த டைமில் தான் பீரியட்ஸ் வரப்போகுது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்து உங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருந்தால் கூட ஒரு 3-4 டேஸ் அப் அண்ட் டவுன் இருந்தால், அதாவது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்திருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக ஓவலேஷன் கூட கால்குலேட் பண்ண முடியும். அதுவே ஒரு ஈஸி ட்ரிக் தான். உங்கள் இல்லை ஸ்டேனால் அப்படி எனக்கு வந்து அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அறிகுறி வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து கார்டு செக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த 3 days 3 month 4 month வந்து நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பீரியட்ஸ் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவலேஷன் டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு எப்போ ஓவலேஷன் ஆச்சுன்னு. அதே மாதிரி 3-4 month கண்டினியூஸாக உங்களுக்கு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் தான் வந்து எக்ஸாக்டாக நமக்கு ஓவலேஷன் நடக்கும். அப்படியே நடக்கலைனா கூட 2 days 3 days வந்து மேலே கீழே குறையும் ஏறும், அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். இர்ரெகுலர் இருக்கிறவங்களுக்கு இப்படி செக் பண்ணாலே வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாசிட்டிவ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து 3 month 4 month வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறேன் நெகட்டிவ் வருது சிஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா 2 month வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அங்கே கரு உருவாகிருந்தால் கண்டிப்பாக ஒரு 50 daysலேயே நமக்கு இர்ரெகுலராக இருந்தால் கூட ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஈஸியாக வந்து பாசிட்டிவ் காமிச்சிரும். ஸோ இதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவை இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்தோட கேள்விக்கும் ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை இப்போ ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் போயிட்டுருக்கீங்களா, ஃபாலிகுலர் ஸ்டடி போயிட்டுருக்கீங்களா, எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் டவுட் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும், ஐவிஎஃப் பற்றி வேணுமா, ஐயுஐ பற்றி வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ